शिवा शंभो शिवा. ஓகே, இந்த உலகத்தில் விஞ்ஞானம் அறிவியலை பற்றி எவ்வளோ எங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு வாழ்வியலோடு தொடர்புடைய ஆன்மீகத்தை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆன்மீகமும் உடற்பயிற்சியும் ஒவ்வொரு மனிதருக்கும் அத்தியாவசியமானது, சரிதானே? இதை நிறைய அவதாரங்கள், நிறைய சித்தர்கள், நிறைய ஞானிகள் எங்களுக்கு போதனை செஞ்சுட்டு போயிட்டோம். பட் எங்களுக்கு இருந்தாலும் ஒரு சில பல குழப்பங்கள் இருக்குது. இந்து சமயம் ஒரு 10 அவதாரங்களை குறிக்கோள் காட்டி காட்டுது. இதில் கிருஷ்ண அவதாரம் வைணவ சமயத்தை கொண்டு தோற்றுவிச்சிருக்குது. புத்த அவதாரம் சமண சமயம் கொண்ட தோற்றுவிச்சிருக்குது. கல்கி அவதாரம்ன்றது நபிகள் நாயகன் தான். கல்கி அவதாரமாக அந்த காலத்தில் கணிக்கப்பட்டிருக்கிறார். அவரால் இஸ்லாமிய சமயம் தோற்றுவிக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வந்துக்கிறார். அவரால் கிறிஸ்தவ சமயம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. அவரால் என்னன்னா அவர்கள் சீரையில் அந்த போதனைகள் அவர்களை குருவாக ஏற்று அவர்கள் சிஷியர்கள்லாம் அதுகளை தோற்றுவிச்சு பரப்புறது, சரிதானே? ஸோ நானும் இதை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணித்தான் ஒரு 10 வீடியோ போட்டிருக்கிறேன். இதுக்கு பிறகு 10 வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாலேஜ் அதில் வரும். ஏன்னா சித்தர்கள், ஞானிகள் எங்களுக்கு எவ்வளோ விடயங்களை கடத்தி விட்டு சென்றிருக்கிறோம்ன்றதை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வோம்ன்றக்காண்டி தான் போட்டிருக்கிறேன். நான் இதுக்கப்புறம் ஒரு சின்ன கோயில் கட்டலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு முதல் எனக்கு நடந்த சின்ன ஒரு புரிதலை வச்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். பிரயோசனமாக இருக்கும். ஒரு 10 வீடியோ ஹெட்ஃபோனை போட்டு ஆறுதலாக இருந்து கேளுங்கோ. நீங்கள் யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம். ஆனால் நான் மதம் மாற சொல்லி உங்களை ஒன்றையும் கேட்கல. உங்களோட மதத்தை வடிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ப்ளஸ் மற்ற மதங்களை மதிக்கணும். அவ்வளோதான் இதாக இருக்கும். இதில் என்ன நன்மை என்று சொன்னால், நீ யாரும் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மதம் மாறி காட்டிக்கொள்ள வேண்டியது. நம்ம சில விடயங்களை புரிஞ்சுக்கிட்டாலே இறைவன் ஒருத்தன் தான் என்றதை உங்களுக்கு தெரிஞ்சுட்டு வந்தாலே எல்லாமே முடிஞ்சிடும். அவன் தான் பெரியவன் என்றதை உங்களுக்கு புரிஞ்சுட்டு வந்தால் எல்லாம் சிம்பிள். ஓகே, ஸோ சில விடயங்களை நான் ஒரு 10 வீடியோவாக ரெடி பண்ணி போட்டுக்கிறேன். போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிட்டு 10 வீடியோ திருப்பி கேளுங்க. தெரியாத விடயங்களும் இருக்கும், தெரிஞ்ச விடயங்களும் இருக்கும். ஓகே, வேறு என்ன, நான் ஜஸ்ட்டு தெரியப்படுத்துகிறேன், அவ்வளோதான். ஓகே.